எங்கே இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால் அந்த இடம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதனால தான் நான் இந்த பட்டணத்தில் இருந்தோம், என் தேவன் என்னை கைவிடவில்லை. இந்த பட்டணம் என்று சொன்னால் என்ன, எல்லாரும் சொல்லுவாங்க எங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறவங்களும் அங்கே போய் ஊழியம் செய்யணும். எனக்கு அது அந்த எண்ணமே இல்லை. வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு ஜனங்க நகரத்திலேருந்து புறப்பட்டு வந்தாங்க. கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ அங்கே இருந்து முழங்குற பொழுது எங்கே இருக்கிறதும் தேடி வரும். பொருளாதாரம் முதல் கொண்டு பெண் மண் பொன் எல்லாம் சொல்லுகிறேன். என் திருமணத்துக்கு முன்பு நான் ஊழியம் செய்ததுனால ஊழியத்துக்கு வந்ததுனால சொல்கிறேன். எல்லாம் என்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். ஆனால் அவர் சொல்லுகிற இடத்துல நம்ம இருக்க வேண்டும். இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். முதலில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பூமிக்குரிய ரீதியில் பூமியின் வாழ்க்கையில் பூமியில் வாழ்கிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தெரிந்து கொள்ளுங்க. விசனப்படுத்துகிறீங்களா பரிசுத்த ஆவியானவரை? எப்படி கர்த்தர் விசனப்படுத்துகிறேன்? இல்லையா பழைய பந்தங்கள், சொந்தங்கள், பழைய பாவிகள், பழைய காரியங்கள், பழைய சவகாசங்கள், பழைய சம்பாஷணைகள், பழையவனை நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? நார பண்ணிவிடும். நறுமணக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அதான் ஆலயம் முடிந்ததும் ஓடி போயிடுவாங்க. போனால் நல்லது தான், அடுத்த ஆராதனைக்கு வருவாங்க, அடுத்த காரியம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது ஆலயம் வரைக்கும் தான் அந்த பக்தி வைராக்கியம் இருக்கும். அபிஷேகம் பலிபீடத்தோடு நின்றோம் சில பேருக்கு ஆராதனை பாடல் பாடுகிற பொழுது மட்டும்தான் அபிஷேகம் இறங்கும். சில பேருக்கு நோய் நொடி வந்தால் தான் ஆராதனை ஸ்தலத்துக்கே வருவாங்க. அதுக்கப்புறம் நோய் நொடியெல்லாம் போனோன்னே தாய் சபைக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. இது எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் எதையும் விட்டு விலக விரும்பவில்லை, எதையும் வெறுக்க முன் வரவில்லை. எல்லாம் தேவை. வேதம் சொல்லுகிற உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூறாது இருங்க. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. செங்கல் போல் ஒரு ஃபோன் இருந்தது 97. செங்கல் போல் ஒரு ஃபோன் இருந்தது. அதை தூக்குகிற பொழுது அப்படி இருக்கும். இப்போ முதல் ஸ்கை செல்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்திலாம் வேலை பார்த்தேன் விற்பனை அதிகாரியாக. அப்போ அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தட்டையாச்சு, மெலிசா ஒரு செங்கல் இருக்குது, அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஆண்டனாலாம் இருக்கும். அதை எடுத்து பேசுனா உலகமே திரும்பி பார்க்கும். ஒரு கால் 8 ரூபா ப்ளஸ் லேண்ட்லைன் சார்ஜஸ். அந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கல்ல, எல்லாம் மாறி உண்டை வந்து என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்போ வாட்சி கீச்சு எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பல காரியங்கள், நூதனமான காரியங்கள் வந்து கொண்டு இருக்கும். மாறாதது கர்த்தரோட வார்த்தை மட்டும்தான். நீங்கள் பிரித்து எடுக்கப்பட வேண்டும் என்றால் பிரித்து எடுக்கப்பட்டு ஆக வேண்டும். பிரித்து எடுக்கப்படவில்லை என்றால் இருக்கிற பரிசுத்தம் குலைந்து போய்விட்டு. இது மாறாத சத்தியம். நீங்கள் செல்ஃபோனில் அப்போது கால் பண்ணிட்டு தான் பேசினா, இப்போது நம்ம கூட்டமே நடத்துகிறோம். விஞ்ஞான வளர்ச்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எது இருந்தாலும் வார்த்தை ஆகிய ஆண்டவருடைய வார்த்தை மாறவே மாறாது, மங்காது, ஒழியாது, அழியாது, அழிக்க முடியாது. அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதை புரிந்து கொள்ளணும். சபை நவநாகரிகங்கள் பெருகிட்டாலும் அதற்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எதையாவது ஒன்று எஸ்பஸுக்காக பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் காலங்கள், தொழில்நுட்பங்கள்லாம் மாறுகிற பொழுது அதே கருவிகள் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. டிவி வேணா, டிவி பேயின்னா, அப்புறம் டிவி எங்கே பார்த்தாலும் சபையில் தொங்குது. நடந்ததா இல்லையா? கேமரா வச்சா கல்யாணம் பண்ண மாட்டேன்னா, அப்புறம் பார்த்தா கக்கூஸ் வரைக்கும் இப்போ கேமரா இருக்குது. இல்லாதது ஒன்று, அதான் அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையாக போய் சேரணும்னு சொல்ல வர. மாறாத தேவனை நீங்கள் மாறாத மனநிலையோடு ஆராதிக்கணும். பாடல் தெரிகிறதோ, பாட தெரிகிறதோ, வாசிக்க தெரிகிறதோ, உங்கள் மனம் என்ன செய்யணும்? மாறு ரூபத்தில் நிச்சயப்படுத்தி கொள்ளணும். அப்பத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவின் கிரியை செய்ய முடியும். இந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால், தானியேல் அந்த மாதிரி ஜெபிக்கிறார். புதிய கிருபைகள் வருகிறது, விசேஷ ஆவி வருகிறது சொல்கிறேன். சில பேர் இந்த பரிசுத்தாவி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குடும்ப ஜனத்தில் இருந்து அவங்க வேறு பிரித்து எடுக்கப்படுகிறாங்க. தானியேலை பார்க்கலாம், மன்னிக்கவும், தாவீதை பார்க்கலாம், யோசேப்பை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம தியானித்து இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பரிசுத்தாவின் மிகப்பெரிய கிரியைகள் என்னவென்று கேட்டால், மனுஷனுடைய கிரியைகள் என்னன்னு கேட்டால், மனுஷன் சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், பிசாசின் ஆவியினால் தரிக்கப்பட்ட மனுஷன் சொல்லுவான், உன்னை 10 நாள் சிறைச்சாலையில் போடும்படி பிசாசு தூண்டி கொண்டு இருக்கிறான்.
10 நாள் சிறை காவலில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். உங்களை உள்ளே வைக்கிறேன் பார், உன்னை இதை பண்ணுறான் பார், உன்னை அதை பண்ணுறான் பார், உன்னைக்கு சிறையிருப்பை உண்டு பண்ணுகிறேன், உன்னை சட்டத்தில் வழக்கில் உன்னை சந்திக்கிறேன், நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன், உன்னை அதை இதெல்லாம் மனுஷர்கள் மிரட்டுகிற காரியங்க. சட்டம் எப்படி சொல்லுகிறது, நீ இதை செய்து விட்டா அதை செய்து விட்டா, ஏதாவது அவன் மிரட்டி கொண்டே இருக்கிறது. கூடுமானவரை அது நிலுவைக்கு கொண்டு வர முடியும். அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். என்ன இயேசு காப்பாற்றலையான்னு கேட்டால், சிறைச்சாலையினுடைய அனுபவம் வந்த பிறகு என்ன சிறைச்சாலையை அவர்களுக்கு திருப்பி போட்டாது ஆண்டவருடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கதவுகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன். ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொண்டது சத்தியம். ஏப்ரல் மாதம் வரை நீங்கள் பெற்றுக்கொண்டது ஆவிக்குரிய ஆகாரம். இப்பொழுது ஜீவ தண்ணீர் வருகிறது. சாப்பிட்டீங்க, தண்ணி குடிக்கணுமா, அந்த மாதிரி. இப்பொழுது இந்த பரிசுத்தா என்ன செய்கிறார், மனுஷன் அடைத்த கதவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தா நினைக்கிறிய மனுஷன் கதவை அடைப்பான். மனுஷன் உனக்கு என்னத்தை செய்வான், ஒன்றும் செய்ய மாட்டான், கதவை அடைப்பான். அவ்வளோதான் மனுஷனுக்கு தெரியும். நீ வராத, இல்லை நீ எனக்கு வேணாம் போ, இதான் சொல்லும் உலகம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், யாருக்கு உனக்கு கதவை அடைத்தாலும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவன் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோமாக்கி நான் உனக்கு முன்பு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ திறந்த வாசலை வைத்திருக்கிறது தான் பிரசங்கத்தினுடைய தலைப்பான வசனம் அல்ல, பரிசுத்தனுடைய கிரியை. எப்போதுமே வாசல் திறக்குது, வாசல் திறக்குது, வாசல் திறக்குது. அதில் அந்த எண்ணத்துக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும், ராஜ்யத்தின் புத்திரர்களாக நம்முடைய மனநிலை மாறணும். நம்ம யார், வெளிப்படுத்த விசேஷம் 1:6 படி அவர் ரத்தத்தினாலே ராஜாக்களாக ஆசார்களாக நம்ம கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் நம்ம அப்படியே வைத்திருக்கிறார். நம்முடைய சிந்தையெல்லாம் மாம்ச சிந்தையாக இருக்கக்கூடாது, ஆவியின் சிந்தையாக இருக்கணும். உலக பிரகாரமாக இருக்குது. ஜனங்க பணத்தை பின்னாலும் சுற்றுறாங்க. நமக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்ல, தேவை. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, பணம் எதினால் வருகிறதோ, என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க, பணம் எல்லாரும் பணத்து பின்னாடி ஓடலாம். பணம் எதற்காக அந்த எப்படி அந்த பணம் வருகிறதுன்னு நம்ம பார்க்கணும். நம்மளோட சிந்தை அப்படி தான் இருக்கணும். அதாவது ஒரு தொழில் மூலமாக வருகிறது, என்ன அந்த தொழிலை தெரியுமா, அந்த தொழிலை வளர்த்துக்கொள்ள ஞானம் இருக்கா, அந்த தொழிலில் எந்தையாவது ஒரு பகுதியில் நம்ம இருக்க முடியுமா, பணம் வருகிற தொழில் சொல்கிறேன். இல்லை அந்த பகுதியில் உங்களுடைய அழைப்பை பொறுத்தும் இருக்கிறது. எல்லாரும் தொழில் செய்தான் இல்லை. இப்போ நாங்களாம் ஊழியம் செய்கிறோம், என்னை போல் நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. என்ன இது ஆதாய தொழிலாக நம்ம செய்யக்கூடாது, இது சேவையாக செய்யணும். ஆனால் இதிலும் காணிக்க வரதானே செய்கிறது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஒழுங்காய் செய்தால் அதனுடைய பலன் வரும். ஆனால் நாம் என்ன செய்கிறது, பெரும்பான்மையான மக்கள் தொகை பணத்துக்கு பின்னே கொடுக்கிறது, சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்லுகிறது, வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லுகிறது, எனக்கு ஆள் சிபாரிசை இல்லைன்னு சொல்லுகிறது. இதெல்லாம் உலகத்தின் மக்களுடைய பார்வை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் எதை தான், ஏதோ இருக்கிறத உடுத்திட்டு வந்திருக்கேன், அதனால் இது அல்ல. வஸ்திரம் தரிக்கிறதுனால பரிசுத்தவான்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே இருக்குது, நீங்கள் உங்களை மாதிரி யாரோ கொடுத்தாங்க உடுத்திட்டு வந்திருக்கேனே தவிர, இதை வச்சு நம்ம ஒரு மனுஷன் பரிசுத்தவான்னு அசுத்தவான்லாம் நம்ம நீதி நியாயம் தீர்க்க முடியாது. அவருடைய சிந்தையெல்லாம் பணத்துக்கு பின்னால் போகிறதா இருக்கும். விசுவாசிகள் கூட பாருங்கள், தேவனுடைய நாம் தரிக்கப்பட்டுள்ள ஜெபிக்கிறையா, ஜெபிக்கிறேன் தேவைகள் சந்திக்க. ஆனால் அந்த தேவையை சந்திப்பதற்கும் ஒரு காரியத்தை கற்று வைத்திருப்பார். ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒப்பு கொடுக்கணும், விலக வேண்டிய காற்றை விலகணும். ஆத்மா செழிப்பை நம்ம வளர்த்து கொண்டே வரணும். ரகசியம் தான். ஆத்மா செழிப்பிற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது ஆண்டவரே அது எனக்கு வெளிப்படுத்தும். முடிந்தது, நாளை உனக்கு அற்புதம். ஆத்மா செழிக்க செழிக்க தான் நம்ம எல்லாத்துலேயும் செழித்து வர முடியும். உலகம் பணத்துக்கு பின்னால் போகும், அப்புறம் மருத்துவமனையில் போய் கொடுத்து விடும், நீதிமன்றத்தில் கொடுத்து விடும். பல எதிர்பாராத செலவுகள் வருது இல்லையா, வருது இல்லையா? வேதனை என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டா. கர்த்தருடைய வழிகள் என்னதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா மேலே இருக்கிறது அது எக்ஸ்டர்னல் ஆர்னமெண்ட்ஸு, எக்ஸ்டர்னல் ட்ரெஸ் இல்லை மேட்ரு. உள்ளே இப்படி தான் நம்ம சிந்திக்க வேணும். என்ன எல்லாருக்கும் தெரியும், படித்தாதான் நமக்கு எதிர்காலம் இருக்குதுன்றது ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இது படித்தாதான் நான் போவேன்னு அந்த பிள்ளையை நிர்பந்தக்கூடாது. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவபக்தி இருந்து கர்த்தர் அதை வழியாக வைத்து அதுக்கு கருவியை கொடுத்து அந்த பிள்ளை இதன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய பந்தம், தேவனுடைய ஐக்கியம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அதை நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு விக்கிரகமாக மாறிடும் சில படிப்புகள்.
பிள்ளைகளை வளர்க்குறதுலே சொல்கிறேன். அதில் பாரம் அதிகமாக வச்சுருவாங்க. அவன் பாவம் திணறும் அந்த குழந்தை.